பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு குறித்த தகவல்களை நுகர்வோருடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஆயத்த நிலை மற்றும் மேட்டூர் அணை நீர் திறப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆண்டு இயல்பான மழைப்பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகின்ற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றார். அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களின் பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களின் தயார் நிலையையும் உறுதி செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். குறைகளை சொல்லும் மக்களிடமும் உதவி கேட்கும் மக்களிடமும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்களை நுகர்வோரோட செல்போனுக்கு SMS-ஆக அனுப்பணும். அது மட்டும் இல்லை, அவங்க பகுதியில் எப்போ மறுபடியும் பவர் வரும்னு சேர்த்து அந்த மெசேஜை நீங்கள் பண்ணணும். அடுத்து சாலை பணிகள் நடைபெறுகிற காரணத்தினால அங்கே தகுந்த தடுப்புகள், போதிய வெளிச்சம், ஒளிரும் டைவர்ஷன் போர்டுகளை வச்சு விபத்துக்களை தடுக்கணும். அடுத்து மழை காலங்களில் நெல் மூட்டைகள் நனைகிறது, சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கூடங்களில் அதை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகள் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும், கொசுக்களோட உற்பத்தி தடுக்கிறதுக்கான வழிகளையும் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால், நீர்வழி கால்வாய் மற்றும் குளங்கள் மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர், காவிரியின் கிளையாறுகள், வாய்க்கால்கள் ஆகியவற்றை தூர்வாரி கடைமடைக்கும் தண்ணீர் கொண்டு சென்று குறுவை சாகுபடியை செம்மையாக செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே கடைமடை பகுதிக்கும் தண்ணீர் சென்று கிடைப்பதற்கு ஏதுவாக கால்வாய்கள் தூர்வாரப்பட வேண்டும். எதிர்வரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் உயிரிழப்பு, பொருள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதம் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில் பருவமழை காலத்தை கடந்து செல்ல அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார்.